அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒருவருக்கு மற்றவரிடம் உள்ள உரிமைகளையும் அறிந்து வருகிற இந்த தொடரிலே விருந்தோம்பலை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். ஒரு மனிதர் வறுமையிலே வாடி தவிர்ப்பாரேயானால் அவருக்காக வேண்டி விருந்தளிக்கிற கடமை சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதுபோல வெளியூர்களிலிருந்து ஒருவர் வந்துவிட்டால் அவரை கவனிக்கக்கூடிய கடமையும் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதே போல ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியாக இல்லாமல் விரும்பக்கூடிய நேரத்திலெல்லாம் பல விருந்துகளை ஏற்பாடு செய்து மக்களை உபசரிக்கக்கூடிய வழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவங்க என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அவங்களுடைய வாய்க்காலில் கீரை தண்டுகளை பயிரிட்டு அந்த கீரை தண்டை வேரோடு பிரித்து கொண்டு வந்து அதை ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் கோதுமை மாவையும் அதில் கலந்து ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க. கோதுமை மாவு கஞ்சியில் கீரைத்தண்டை போடுற ஒரு சூப்பு மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கஞ்சி சமைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுதுட்டு வரக்கூடிய ஆட்களுக்காக வேண்டியிருந்து வாசலிருந்து பரிமாறுவாங்க. இது அந்த அம்மாவுடைய வழக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி சஹல் இப்னு சாதுங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து விட்டதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த கஞ்சி குடிப்ப இந்த சூப்பை சாப்பிடுவதற்காக வேண்டி நாங்கள் ரொம்ப ஆர்வப்படுவோம். எப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் என்று நாங்கள் இதற்காக வேண்டி ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஒரு மக்கள்லாம் கூடக்கூடிய நேரத்தில் நம்மளா போய் என்ன செய்யலாம், வழியே நிறைய மக்கள் கூடுகிறார்கள், அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக குடிபானங்களை கொடுக்கலாம், பசியாற்றுவதற்காக சின்ன சின்ன உணவுகளை கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரியான ஒரு விருந்தோம்பல் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இவையெல்லாம் காரணம் இல்லாமல், ஃபங்க்ஷன் இல்லாமல், விழா இல்லாமல் விரும்பும் போதெல்லாம் கொடுக்கக்கூடிய விருந்துங்கிற வகையில் சேர்கிறது. இது இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு விழாவை ஏற்படுத்தி அதற்காகவும் விருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த விருந்தில் முதன்மையான விருந்து நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய திருமண விருந்து. ஒருவர் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணத்தை காரணமாக வைத்து திருமணம் முடிந்த பிறகு தன்னால் இயன்ற அளவுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், அவங்க இன்னைக்கு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லேயே பெரிய செல்வந்தராக பிற்காலத்தில் ஆனார். ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஹிஜ்ரத் செய்து போய் மதீனாவுக்கு சென்ற பொழுது இன்னொரு சஹாபி வீட்டில் அவரை ஜாயின்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மக்காவிலிருந்து வந்த ஒரு சகோதரை மதீனாவில் உள்ள ஒரு சகோதரரை சேர்த்து நீங்கள் 2 பேரும் சகோதரராக இருந்துக்கிறங்க, அப்போ அவர் வீட்டில் தங்கி கொள்வார், அவர் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் பாதி அவருக்கு பங்கிட்டு கொடுப்பாரு. இப்படித்தான் சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் எல்லாம் தங்கி இருந்தார்கள். அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அது மாதிரி ஒருத்தரை சேர்த்து விட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, முதல் கடத்தருவை எங்கே இருக்குன்னு காட்டு, நீ உன் வீட்டையும் தர வேணாம், வாசலையும் தர வேணாம், சொத்துல பாதியும் தர வேணாம். அவர் கொஞ்சம் சுயமரியாதைக்காரர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அவங்களும் ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தாலும் மதீனாவில் எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட இன்னொருத்தருடைய தயவுல போய் இருக்கிறது அவருக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. நம்ம ஏன் இன்னொருத்தர் தயவுல இருக்கணும்னு சொல்லி அந்த சகோதரர்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா, உன்னுடைய பொருளை நீயே வைத்துக்கொள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விட்டுருக்குறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு கடத்தருவு எங்கன்னு காட்டுன்னு சொல்லி அவர் கடத்தருவுக்கு போய் சில பொருளை வாங்கிட்டு போயிடாரு. மடமண்டு வியாபாரம் பெருகுகிறது, பணம் அதிகமாக சேருகிறது. அதுக்கப்புறம் பணம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. கொஞ்ச நாள்ல என்ன செய்யுது, பணம் தார்மா அவருடைய அந்த சுயமரியாதை உணர்வுக்காக வேண்டி அல்லாஹ் ரொம்ப அதிகப்படியான வசதிகளை அவர் கொடுத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. வரும்போது கல்யாணமெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறார், மஞ்சள் நிறத்தில் நறுமணத்தை பூசிக்கொண்டு வருகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், என்ன எதுக்காக நறுமணம் பூசிருக்கிறீங்க, ஹல்த சவ்வஜித்த கல்யாணம் ஆயிடுச்சா,
அப்போ கல்யாணம் ஆனால் தான் இந்த மாதிரி செய்வாங்கன்னு இந்த சமூகத்தில் இருந்திருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பூசிக்கிட்டு வரமாட்டாங்க. அந்த மஞ்சள் நிற நறுமணத்தை பார்த்த உடனே உனக்கு திருமணம் ஆகிவிட்டதான்னு கேட்குறாங்க. அவர் ஆமா அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, எவ்வளோ மகர் கொடுத்த? ஒரு பேரிச்சங்கொட்டையுடைய அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், தங்கத்தை நான் வந்து மகராக கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் சரிதான், அவுலிம் வலோ பிஷாத், ஒரு ஆட்டையாவது எடுத்து விருந்து திருமண விருந்தை கொடு அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. அவர் கல்யாண விருந்து கொடுக்கல, கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு. கொடுக்காம இருந்த ஒரு ஆளை கூட என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவுலிம் வலோ பிஷாத், ஒரு ஆட்டையாவது அடுத்து நீ என்ன செய்ய, திருமண விருந்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். அப்போ திருமணத்திற்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வந்து அவரால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், விருந்து கொடுக்கணும். இவர் நல்ல வசதி உள்ள, அதுக்காண்டி எல்லாரும் ஆட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவர்கிட்ட வசதி உள்ளவராக இருந்த காரணத்தினால் நினைச்சிருக்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து நீ வந்து திருமண விருந்து கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்பில் அவர் ஆட்டு விருந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திருமணங்கள்ல எல்லாம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரே ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய சமுதாய தலைவருங்கிற முறையில் அவங்க கொடுக்குறதா இருந்தால் 1000 ஆடு அறுத்தாலும் பத்தாது, அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ ஃபாலோயர்ஸ் அவங்களுக்காக இருக்கிறாங்க, அவ்வளோ பேரையும் அழைக்கணும். அப்படியான ஒரு நிலையில் இருந்தும் கூட அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு தக்கவாறு தான் முடிவெடுக்க முடியும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு ஆட்டை விருந்து கொடுத்தார்கள். ஒரு ஆட்டை அறுத்து அதை விருந்தாக கொடுத்தார்கள். பாக்கி திருமணங்கள்ல எல்லாம் அதுக்கு கம்மி தான். அந்த மாதிரி பெரிய விருந்துகள்லாம் ஒன்றும் செஞ்சது கிடையாது என்று சஹீஹுல் புகாரியில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற திருமணங்கள்லாம் என்ன விருந்து, நம்ம என்ன விருந்துன்னு நினைக்கிறோம், பெரிய அளவில் இருக்கணும், பிரியாணி போடணும், பலவிதமான சுவைகள் இருக்கணும், அறுசுவையெல்லாம் இருக்கணும் என்றெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதனாலேயே இந்த திருமண விருந்துக்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், சிரமப்படுகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டாவது என்ன செய்கிறோம், கல்யாண விருந்து கொடுக்கணும் என்று ரொம்ப முயற்சி எடுத்துக்கொள்கிறோம், ரிஸ்க் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை திருமணம் செய்யும் பொழுது 2 கையளவு கோதுமை, இதான் ஒரு முத்துங்கிறது. ஒரு முத்துன்னா இப்படி 2 கையில் அல்றோம் இல்லையா, இதான் ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். 2 கையில் அள்ளக்கூடிய கோதுமை எவ்வளோ இருக்கும், ஒரு 1 லிட்டர் இருக்கலாம் அதிகபட்சமாக போனால், பெரிய கையாக இருந்தால். அப்போ 1 லிட்டர் கோதுமை அளவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை திருமணம் செய்யும் போது கொடுத்த விருந்து. 1 லிட்டர் கோதுமையில் என்ன, அதை கஞ்சியாக கொடுத்தாங்களா அல்லது சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்தாங்களா, அது என்னவா கொடுத்தாங்கன்னு வரல. 1 லிட்டர் கோதுமையில் எத்தனை பேர் சாப்பிட முடியும், அதில் என்ன கொடுக்க முடியும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்துன்னு என்ன செய்கிறாங்க, 1 லிட்டர் கோதுமை அளவுக்கு மாவை எடுத்து அதிலிருந்து ஏதோ அவர்களால் விரும்பிட செய்து நினைஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதில் கறியோ வேற எந்த பொருளுமே இருக்கவில்லை, வெறுமனை சும்மா ரொட்டி. அப்போ நம்ம இதில் என்ன வழங்குறோம், வசதி உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரி பிரியாணிகள் நம்ம தான் திருமண விருந்து இஸ்லாம் கடமையாக்கி இருக்குது. திருமண விருந்து என்ன செய்யணும், 4-5 ஆட்டை அறுக்கணும், பிரியாணி போடணும், பெரிய பெரிய சமையல்காரெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், அப்படிலாம் நம்ம ஊரெல்லாம் அழைக்கணும், இந்த மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. திருமண விருந்துடைய அளவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு ஆடு கொடுத்தாங்க நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் குறைவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 2 கையளவு கோதுமையை கொண்டு விருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன கொடுக்க முடியும் யோசிச்சு பார்த்துக்கொள்ள வேண்டியதான். அப்போ ஒரு பிஸ்கட்டை கூட கொடுக்கலாம். கல்யாண விருந்துன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பெரிய சாதாரண ஏழையா இருக்கிறீங்களா, நடுத்தர மக்களா இருக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம், ஆளுக்கு 2 பிஸ்கெட்டை கொடுத்து அது வலிமை விருந்து தான், விருந்து கொடுத்தாச்சு அவ்வளவுதான். விருந்துன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், விருந்துன்னா பிரியாணி, நமக்கு பழைய பொண்ணு என்னது விருந்துன்னா பிரியாணி, அல்லா தந்தா கொடுங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டோம், அந்த 3 பாத்தியா இல்லை 7 பாத்தியா இல்லைன்ட்டு கல்யாண விருந்தா இருக்கு, நல்லபடியாக கொடுங்க. உங்களுக்கு சக்தி இருக்குமே ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்தை நம்ம கொடுக்கலாம். சக்தி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி சக்தியிலே இருக்கிறோம். ஒரு விருந்துனால ஒருத்தன் கடனாளியா போயிடக்கூடாது. ஒரு விருந்துனால அவனுக்கு இருப்புகள் வந்து குறைந்து அவசியத்துக்கு சேமித்து வைத்திருப்பான், அதெல்லாம் இழந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட வலிமாவை கொடுத்துருக்குறாங்களே, 2 கை கோதுமையை கொண்டு வலிமான்னு கொடுத்துருக்குறாங்களே, இதில் என்னத்தை கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க, இது விருந்தா, இது ஒரு சாப்பாடா, இப்படி நம்ம அப்படி நினைப்போமா இல்லையா? அது விருந்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால விருந்து ஒரு வாழைப்பழம் விருந்தாக இருக்கலாம், சாதாரண கஞ்சி காய்ச்சி கூட என்ன செய்யலாம் விருந்து கொடுக்கலாம். அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அது ஒரு சூப் மாதிரி போட்டு என்ன செய்யலாம், வாங்க இதான் விருந்து. நம்ம உலகத்துக்கு வெட்கப்படக்கூடாது. எதனால இந்த ஆடம்பரம்லாம் வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யறான், நம்மளை என்ன நினைக்குவாங்க, இதான் ஒரு சாப்பாடு நினைச்சிருவாங்களே, அற்பமா கருதி விடுவார்களே நினைக்கிறான். அது தேவையே கிடையாது. நீ என்னத்தை கொடுத்தாலும் மக்களை திருப்திப்படுத்த இயலாது.
அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தாலும் திமிரப்பார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விருந்துக்கு முடி செலவழிக்கிறான்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால மக்களை திருப்திப்படுத்தணும் தேவை கிடையாது. நம்மள்ட்ட என்ன இருக்குது, இவன் நான் கஷ்டப்பட தரப்போறான், நம்ம மக்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி விருந்தை போட்டு முடிச்சுட்டு கடனாளி ஆகிட்டோன்னா வந்தவங்க தரப்போறாங்களா நமக்கு? நம்ம இதை நம்ம தான் சுமக்க வேண்டும். அதனால கொஞ்ச நேரத்தில் 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்குவான் மதிக்குவான் என்ற காரணத்திற்காகவெல்லாம் நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் விருந்து கொடுக்க அவசியம் கிடையாது. அல்லாஹ் பரக்கத் செஞ்சா அதை கொடுங்க, இல்லை எந்த அளவு கூட கொடுத்துக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாச்சும் ஒரு உணவுல சேர்த்துக்கலாம். எது கோதுமைங்கிறது ஒரு உணவு வகையில் உள்ளது. உணவுல சேர்க்க முடியாத சாதாரண ஸ்வீட் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு பொருள்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சஃபியா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது ஹைஸ் என்ற ஒரு பதார்த்தத்தை விருந்தாக கொடுத்தார்கள். இதுவும் புகாரில் இருக்கிறது. ஹைஸ்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் பால், கொஞ்சம் நெய், இதை போட்டு கலக்கின ஒரு பதார்த்தம், அவ்வளவுதான். இது உணவுல சேராது. நம்ம சாதாரண ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரி என்னது ஒரு ஸ்வீட் பொருள், அவ்வளவுதான். இது பசி அடக்கக்கூடிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்கு மேல நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். நமக்கு என்ன இருக்கு, சாப்பாடுலாம் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிடுவோமே, அதான் விருந்தாவே இருந்திருக்குது. சாப்பாட்டுக்கு மேல எதை நம்ம சாப்பிடுவோமோ அதுதான் முழு விருந்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ என்ன, ஒரு டீ கூட கொடுக்கலான்னு வழங்குதில்ல, விருந்துன்னு சொல்லி சும்மா வந்த ஆளுகளை சும்மா அனுப்பிடாம என்ன செய்யணும், டீ கொடுக்க வசதி இருந்தால் டீயை மட்டும் கொடுங்க, பிஸ்கெட் கொடுக்க இருந்தால் அது சேர்த்து கொடுத்துட்டு போங்க, 2 வாழைப்பழம் கொடுத்தா கொடுத்துட்டு போங்க, இது மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஒரு லட்டை கூட என்ன செய்யலாம், இது நம்ம வலிமை விருந்து என்று கொடுக்கலாம். அது வெக்கப்பட தேவை கிடையாது. அங்கே ஊருக்காக வேண்டி வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தந்திருந்தாலும் என்ன செய்யுங்க, விருந்து கொடுங்க, ஆட்டோ எடுத்து பிரியாணி போட்டு என்ன செய்யுங்க, அது மாதிரி கொடுக்கணும், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை அற்பமான ஒரு பொருளை விருந்தாக வைத்துக் கொண்டு என்னை அழைத்தால் நான் அதுக்கு போய் விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் சொன்னா அந்த கால் ஆட்டுக்கால்லாம் இருக்குல்ல, ஆட்டுக்காலில் அந்த குழம்பு வெடிச்ச குழம்பு இருக்கும்ல கீழே, அது ரொம்ப யூஸ் பண்ணாத பகுதி, அது தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சூப்பு போட்டு அதான் சாப்பாடுன்னு என்னை கூப்பிட்டாரே, ஆனால் அதுக்கு நான் போயிருவேன், என்ன சாப்பாடுன்னு பார்க்க மாட்டேன். அழைத்து விட்டார்களே ஆனால் அவங்களுடைய அழைப்புக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்வேன், போயிருவேன்னு சொல்றாங்க. நீங்கள் அது மாதிரி போங்கிறாங்க. நம்மளாம் என்ன விருந்துக்கு போயிட்டு விருந்துன்னு கொடுத்தாங்க, இது ஒரு விருந்தா? கல்யாணத்துக்கு பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம். கல்யாணத்தில் பேரிச்சம்பழம் கொடுக்குறான் பாரு, கல்யாணத்தில் பாலை கொடுக்குறான், ரோஸ் மில்க் கொடுக்குறான் பாரு, இதோட அனுப்பி விட்டான் பாரு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது. நபிகள் நாயகம் அவருடைய சக்திக்கு தகுந்த வாரவர்த்தல் அவருடைய நிலம் அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ, என்ன கஷ்டமோ, என்ன தேவையோ, நம்ம விரும்புகிற மாதிரி அவர் செலவழிக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படவும் கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அற்பமான பொருள்களுக்கு அழைக்கப்பட்டால் கூட நான் போய்விடுவேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கும் உத்தரவிட்டார்கள், நீங்கள் அது மாதிரி போய்விடுங்கள். அற்பத்திலும் அற்பமான பொருள் தான் விருந்து என்று சொல்லி உங்களுக்கு அழைத்தால் கூட சும்மா டீ மட்டும் சாப்பிட்டு வாங்க, அதான் விருந்து, பிஸ்கெட் தான் தரப்போறோம், பேரிச்சம்பழம் தான் தரப்போறோம் சொல்லி கூப்பிட்டா கூட அதுக்கு போயிருங்க. நீ பேரிச்சம்பழம் இதுக்கான மெனக்கெட்டு போக முடியுமா, ஒரு பேரிச்சம்பழம் கூட வாங்கிக்கிற முடியாதா, அப்படி நினைக்க கூடாது. அந்த அன்புக்காக வேண்டி என்ன செஞ்சிருன்னு அந்த விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த விருந்து கல்யாணம் என்பதற்காக வேண்டி செய்கிற விருந்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுன்னத் ஃபங்க்ஷன் என்ற அடிப்படையில் எல்லாரும் கல்யாணம் சந்திக்கிறோம். இந்த எல்லாரும் சந்திக்கக்கூடிய கல்யாணத்தில் இந்த விருந்துங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி அதை கூட சிரமம் இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க. விருந்துண்டா இவ்வளவுதான் இருக்கணும், இன்னென்ன தரத்தில் இருக்கணும், 6 சுவைகளும் இருக்க வேண்டும், 74 வகைகள் செஞ்சிருக்க வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னு வைங்க, அல்லது ஒரு கண்டிஷனை இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு போயிடுவோம். விருந்தையும் நமக்கு ஒரு சுண்ணத்தாக ஆக்கிவிட்டு அதுல எப்படி வழிகாட்டுறாங்க, வசதி உள்ளவனுக்கு தகுந்தவாறு வழிகாட்டி இருக்கிறாங்க, அறவே வசதி இல்லாத மக்களுக்கு தகுந்தவாறு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுவும் நபி வழிதான், இதுவும் நபி வழிதான். நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்து பிரியாணி ஆக்கி கொடுத்தாலும் நபி வழிதான். அது உள்ள அதை செஞ்சுட்டு போறான், நீ அந்த சுண்ணத்தை செய்ப்பான், அந்த சுண்ணத்தை செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை ஆக்கி கொண்டோமையானால் ஊர் உலகத்திற்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கௌரவம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறது தகுந்தவாறு என்ன செய்யலாம், அந்த திருமண விருந்தை கொடுத்து கொள்ளலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விருந்து என்பதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விருந்து. திருமணத்திற்கு என்று விருந்து கொடுக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்ம எதுக்கெல்லாம் பேர் வைக்கிற விருந்து கொடுக்குறோம், சுண்ணத்து பண்றதுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறோம், இப்படியெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா கல்யாணத்துக்கு கிடைக்கிறது. கல்யாணத்துக்காக விருந்து கொடுத்தல் என்பது நமக்கு கிடைக்கிறது. அடுத்து என்ன நம்ம ஆதாரம் கிடைக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, புதுசா ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டுறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஒருத்தர் சிலருக்கு தான் கிடைக்கும். சிலர் பூர்வீகமான வீட்டில் இருப்பாங்க, வீடே இல்லாமல் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, பிளாட்பாரத்தில் இருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னா, அந்த வீட்டை கட்டி முதல்ல போறாரு பாருங்க,
அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வீடு திறப்புங்கிற பெயர்ல விருந்து கொடுக்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விருந்து கொடுத்தார்கள் ஆதாரம் கிடையாது. ஏன்னா அவங்க வீடு மங்களம் கட்டிக்கிறல, கட்டினா தானே கொடுப்பாங்க. அவங்க வீடு கட்டி கொள்ளாத காரணத்தினால, ஒரு குடிசையில் இருந்த காரணத்தினால அவங்கள வீட்டு வாசல் கூட கதவு கிடையாது, ஒரு பாயை போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வீடு கட்டி யாருக்கு விருந்து கொடுத்தது கிடையாது. ஆனா அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. வீடு கட்டினா என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அனுமதிச்சதும் மார்க்கம் தான், அவங்க செஞ்சது மட்டும் மார்க்கம் கிடையாது. அவங்க செய்யாம நமக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எப்படி அலோவ் பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில் வரக்கூடிய இன்னும் ஏராளமான நூல்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து என்னை ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னை ஒரு மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்ல, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு முதலாளி, ஒரு பணக்கார ஒரு முதலாளி ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டுகிறான். உதாரணம் காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பணக்கார முதலாளி என்ன செய்கிறான், ஒரு வீட்டை கட்டுகிறான். அந்த வீட்டை கட்டிவிட்டு அந்த திறக்கிறதுக்காக வேண்டி ஒரு விருந்தையும் ஏற்பாடு செய்கிறான். விருந்தையும் ஏற்பாடு செய்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் மக்களை எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு அழைக்க சொல்கிறான். அந்த வேலைக்காரனுடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அந்த விருந்தை சாப்பிடுவார்கள். அவருடைய அழைப்பை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவங்க வந்து அந்த விருந்தை இழந்து விடுவார்கள். இதே மாதிரி தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் சொன்னேன், அது வந்து அல்லாஹ் அனுப்புறான ஒரு வேலைக்காரன் கூப்பிடுறதுக்காக நான் தான். விருந்துன்னு சொல்றேன் தான் சொர்க்கம். என்னை கூப்பிட்டு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், உங்களை அழைக்க சொல்லியிருக்கிறான். வந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும், வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இது உதாரணமாக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய பணியை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இந்த உதாரணத்திலாம் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. மார்க்கத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் உதாரணமா காட்ட மாட்டாங்க. அதுவும் தன்னுடைய பணிக்கு உதாரணமா காட்ட மாட்டாங்க. ஒருவன் வீட்டை கட்டுகிறான், அதுக்கு விருந்தை ஏற்பாடு செய்கிறான், ஆளை விட்டு அழைக்க சொல்லுகிறான், இந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய தாவா பணியை வந்து வீடு கட்டி விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாரே அவரோடு ஒப்பிடுகிறார்கள். தன்னை அவரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுவார்கள் என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோம், வீட்டுக்காக வேண்டி வீடு கட்டுறதுக்காக வேண்டி விருந்து கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் உள்ளது, அது நல்லது. நல்லதான உதாரணம் காட்டுவாங்க. கெட்ட செயலையா ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய செயலுக்கு உதாரணம் காட்டுவாங்க. தன்னுடைய தாவா பணிக்கு, தன்னுடைய பிரச்சார பணிக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றையா உதாரணம் காட்டுவாங்க? காட்ட மாட்டாங்க. அவங்க உதாரணம் காட்டினார்கள் என்று சொன்னா அது நல்ல விஷயம், அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், குறைஞ்சபட்சம் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்றால் என்ன செய்யணும், அது அந்த அர்த்தம் வருமே தவிர கண்டிப்பா வெறுக்கத்தக்கதா இருக்காது. வெறுக்கத்தக்க ஒரு செயலை தன்னுடைய பணிக்கு உதாரணமா ரசூலுல்லாஹ் காட்ட மாட்டார்கள். அப்ப என்னுடைய பணிக்கு நான் என்ன உதாரணம் காட்டுகிறேன், ஒரு வீடு கட்டி விருந்துக்கு அழைக்கிறாரே அந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம ஏதாவது வீடு கட்டினோம் என்று சொன்னால், வீடு கட்டி திறந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மகிட்ட பரக்கத் செய்தால் அதுக்கு தகுந்தவாறு விருந்து கொடுக்கலாம். இதுக்கு இந்த லிமிட் உண்டு. இதுக்கு வீடு கட்டிவிட்டோம், வீடு கட்டினதுல இன்னும் 2-3 ரூபா கடன் இருக்கிறது, விருந்துக்கு இன்னொரு 3 ரூபா கடன் வாங்குறதா, அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வீடு கட்டின பிறகு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு விருந்து கொடுக்க நினைத்தா கொடுங்கள், அதை கூட உங்க சக்திக்கு தகுந்தவாறு தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்துக்கே இப்படி கம்மியான அளவுக்குள்ள வழிகாட்டி இருக்கிறார்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், குறைந்த பட்ஜெட்டில் கூட உங்களுக்கு ஏன்ற விருந்தை கொடுக்கலாம், டீ சாப்பிட்டு போக சொல்லலாம். பெரிய அளவுக்கு எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால் பெரிய அளவில் கூட உங்கள் விருந்துகளை கொடுத்து கொள்ளலாம். இதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி விருந்து என்ற வகையில் கல்யாணத்துக்கு மார்க்கத்தில் விருந்து இருக்கிறது. அதே மாதிரி வந்து வீடு கட்டி குடி போகிறவர்கள் என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் ஃபங்க்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அக்கீகாண்டு குழந்தை பிறக்குதுல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கல்யாணம் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அவனுக்கு ஒரு வீடு வாங்குறது சின்ன விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க போகிறதில்ல. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தான், ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். சொந்த வீடுங்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுகிறது. மூணாவது என்ன, அவனுக்குன்னு ஒரு வாரிசு உண்டாகக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ இது எல்லாருக்குமே அது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை அவனுக்கு தந்துட்டான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அது வந்து அறுத்து ஒரு ஆடை அறுத்து, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் 2 ஆடை இருக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஒரு ஆடை அறுத்து அதை இறைச்சியாகவும் கொடுக்கலாம், சமைச்சியும் கொடுக்கலாம், விருந்தாகவும் கொடுக்கலாம். அது ஒரு முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அதாவது அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்குற அது ஒரு வகை. இது வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக நம்மளும் சாப்பிட்டு சொந்த பந்தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள விநியோகம் பண்ணுவதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீகாங்கிற ஒரு முறையை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இதுவும் எல்லாருக்கும் கிடையாது.
ஏன் எல்லாரும் கிடையாது? இந்த 7ஆம் நாள்னு ஒரு லிமிட் வர பண்றாங்க. அக்கீகா விருந்து எப்போ வேணாலும் கொடுக்க முடியாது. எப்போ கொடுக்கணும்? குழந்தை பிறந்த 7வது நாள் தான் அந்த விருந்தை கொடுக்கணும். 7வது நாள் சொன்னதுலேருந்து நம்ம என்ன விளங்குதுன்னு கேட்டா, 7வது நாளைக்கு நம்மள்ட்ட வசதி இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிவிட்டார்கள்னு சொன்னா இது எல்லாருக்கும் சிரமம் ஆகாது. 7ஆம் நாள் இருந்தால் கொடுக்க போறோம், என்னைக்காவது கொடுத்தாங்கன்னா கண்ணு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சுலாம் கொடுக்குறாங்க. சில விளங்காம என்ன செய்யறாங்க, எங்க பாப்பா எனக்கு ஹக்கீகா கொடுக்கல, நான் கொடுக்க போறேன்லாம் சில ஆளுங்க விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவசியம் கிடையாது. 7வது நாள்ல உங்களுக்கு கொடுக்க அல்லாஹ் பரக்கத்து செஞ்சா கொடுங்க. 7ஆம் நாள்ல உங்கள்கிட்ட ஒரு வசதியும் இல்லையா, லிமன் ஷாஹ, யார் விரும்புகிறாரோ அவர் கொடுக்கட்டும் ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க. ஹக்கீகா அவசியம் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விரும்புனா கொடுத்துக்கிறங்க, கட்டாய கடமை கிடையாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இந்த 3 விருந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஃபங்க்ஷன்ங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுல வந்து ஒரு விழாவுக்காக நடத்துறது, சும்மா கொடுக்குற விருந்து எப்போனாலும் கொடுத்துருப்பாங்க, அது கணக்கு கிடையாது. ஒரு விழா ஃபங்க்ஷன்ங்கிற முறையில் நீங்க நடத்த நினைத்தீர்களே ஆனால் இவ்வளவு விருந்துகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், பல விருந்துகள், கல்யாணத்தில் வலிமா விருந்து தனியா இருக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை பார்க்க போனா அதுல ஒரு விருந்து, அது பெண் வீட்டு தலையில இவன் கொடுக்குற விருந்து கூட இது கூடாது. முதல்ல பெண் வீட்டார்ட்ட அதுக்கு ஒரு விருந்து வாங்கிறது, நண்பர்கள் கூட்டிட்டு போய் விருந்து வாங்குறது, அப்புறம் சம்பந்திகளுக்கு விருந்து, பல விதங்கள் இருக்கிறது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பல விதமான விருந்துகள் வந்து பெண் வீட்டார்ட்ட வாங்கக்கூடியதை பார்க்குறோம். அது மாதிரி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக வேண்டி விருந்து வைக்கிறாங்க. அது மாதிரி சுண்ணத்து பண்ணா அது கூட விருந்து வைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டு அது கூட என்ன செய்யறாங்க, விருந்து வைக்கிறாங்க. இப்படி நிறைய ஃபங்க்ஷன்களை உண்டாக்கி, அது இறந்து போன ஆளுக்கு பேரில் கூட விட மாட்டேங்கிறோம். அது இறந்த அன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறோம், 3வது நாளைக்கு ஒரு விருந்து வைக்கிறோம், 7வது நாளைக்கு ஒரு விருந்து வைக்கிறோம், 40க்கு ஒரு விருந்து வைக்கிறோம். இப்படி நம்மளா நிறைய ஃபங்க்ஷன்களை உண்டாக்கி கொண்டு நம்ம சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். மார்க்கம் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா ஒன்றை உண்டாக்குவதாக இருந்தால் அது அல்லாஹ் ரசூல் தான் உண்டாக்கணும், நமக்கு ரைட்டு கிடையாது. நம்மளா அது ஃபங்க்ஷனை உண்டாக்கிட்டு போயிட்டோம்னா அது சமூகத்துக்கு சிரமமாக போயிடும். இவ்வளவுதான் மனிதனுக்கு முடியும். இந்த மூணு ஃபங்க்ஷன் தான் ஒரு இயல்பாக சராசரியான மனிதனுக்கு சாத்தியமானது. அதுல கூட விதிகளை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சா கொடுத்துக்கலாட்டி விட்டு போன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 30-40 விருந்துகளை உண்டாக்குன காரணத்தினாலதான் அதிகப்படியான பொருளாதாரம் நமக்கு என்ன செய்யறது, பாழாகி கொண்டிருக்கிறது, நிறைய கடனுக்கு ஆளாகிறது, சிரமப்படுவது, எல்லாத்துக்கும் காரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னணியில விருந்து இருக்கிறது. அதனால ஃபங்க்ஷன் என்கிற முறையில் இந்த 3 தவிர நீங்கள் எந்த விதமான எதற்கு விருந்து கொடுத்தாலும் அது ஒரு கெட்ட ஒரு வழிமுறை உண்டாக்குகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருத்தன் கெட்ட ஒரு வழிமுறையை சமூகத்தில் உண்டாக்கி விட்டானோ அந்த பாவம் அவனுக்கு சேரும். அவனை பார்த்து எத்தனை பேர் இந்த சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்களோ அந்த பாவத்தையும் சேர்த்து அவன் சுமப்பான். இல்லாத ஒரு சுன்னத்துக்கு ஒரு விருந்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டான்னு வைங்க, அவனை பார்த்து எத்தனை பேர் சுண்ணத்து கல்யாண விருந்துங்கிற பேர்ல தன்னுடைய பொருளாதாரத்தை பாழாய் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி செய்கிறானோ அந்த சிரமங்கள்லாம் யாரை போய் சேருமா, அவனுக்கு ஒரு பங்கு உண்டாகி போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருத்தன் அழகான ஒரு சுன்னத்தை, ஒரு அழகான வழிமுறையை மக்கள் மத்தியில் உண்டாக்கி விட்டு போகிறானோ அது அழகான வழிமுறை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த நன்மைகள் அவனுக்கு போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி எதுக்கெல்லாம் இல்லாத விருந்து இருக்கிறதோ அதை யார் முதல்ல உடைச்சி காட்டி மக்களுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்திட்டு போறானோ அவனுக்கு நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். இல்லாத ஒரு விருந்த சமூகத்தில் முதல்ல உண்டாக்கி வச்சுட்டு போறானோ அதனுடைய தீமைகள், அதனால் வரக்கூடிய சிரமங்களுடைய பாவத்தை எல்லாம் அவன் சுமக்க வேண்டி இருக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷனுக்கு தான் விருந்து கொடுக்கலாம். சும்மா விரும்புவதான் கொடுத்துட்டு போங்க. இந்த ஃபங்க்ஷன்ங்கிற அடிப்படை இல்லாம நீங்க விருந்து கொடுப்பதாக இருந்தால் நினைச்ச நேரத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாம சும்மா விருந்து வாங்க சாப்பிட்டு போவோம் என்று கொடுத்தால் அது எல்லாருக்கும் கடமையாகாது. அவரவர் விரும்பி செய்யறாரு. நபில் தொழுகிற மாதிரி நினைச்ச இடத்துல நீங்க நபில் தொழுகிறீங்க, நினைச்ச நாள் நோன்பு வைக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் விருந்து கொடுக்கிறது என்பதற்கு மார்க்கத்தில் இருக்கே தவிர நிகழ்ச்சிகள் அதிகமாக்கிறாதீங்க, ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்கள் அதிகமாக்கிறாதீங்க, விழாக்கள் அதிகமாக்கிறாதீங்க. விழாக்கள் நம்மள அதிகமாக இருந்து நாசமாக்கி விடும். பெருநாள் கூட 2 தான் வச்சிருக்க மார்க்கத்தில். மற்றவங்களாம் எத்தனை பெருநாள் வச்சிருக்காங்க, எல்லாம் லிமிட் பண்ணியிருக்கு. மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருநாள்ங்கிற அந்த சந்தோஷம் கூட 2 பெருநாளோட இஸ்லாம் அணிஞ்சிருச்சு, முடித்து விட்டது. மற்றவங்களாம் 15-20 இருக்கிறது வேற சமுதாயங்களுக்கெல்லாம். அதனால எல்லாத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறோம். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவான்.